இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்கில் அதிகப்படுத்தி பரக்கத்தை செய்து தருவான் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யஸில் ரஹிமஹு, குடும்ப உறவை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், குடும்ப உறவை சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸில் பார்க்கலாம், யார் குடும்ப உறவை சேர்த்துக் கொள்கிறார்களோ நான் அவரை சேர்த்துக் கொள்வேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறார், யார் குடும்ப உறவை துண்டிக்கிறானோ நான் அவரை துண்டித்து விடுவேன், அவனுக்கும் எனக்கும் இடையில் எந்த விதமான உறவும் இருக்காது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் சொல்லி தருகிறார். கண்ணியமானவர்களே, அவனுக்கும் நமக்கும் இடையில் தொடர்பு இருக்காது என்றால் எந்த அளவுக்கு பெரிய வாசகமாக அது இருக்குகிறது. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. அப்பொழுது நாம் நம்மளுடைய குடும்பத்தார்களை போய் சந்தர்சனம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும், அவர்களை நாம் இறுக்கி அணைக்க வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பரக்கத்தை செய்கிறான். நீண்ட ஆயுளை கிடைக்கக்கூடியவர், குடும்ப உறவுகளை சேர்க்கக்கூடியவர், அவர்களுக்கு பரக்கத்து அதிகமாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய முறையில் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே இந்த புண்ணியமான ரஜப மாதத்தை நாம் யாரும் வீணாக்க கூடாது. குறிப்பாக நம்மளால் அதிகமாக இபாதத்து செய்ய முடியல என்றாலும் இந்த மாதங்களில் தவறுகள் செய்யாமல் நம்மளுடைய உடல்களை, கண்களை, நம்மளுடைய கைகளை, நம்மளுடைய கால்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சுருங்கிய வாழ்க்கையா இருக்கிறது. சின்ன ஒரு வாழ்க்கை தான், குறைந்த நேரம் தான் நமக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யாரு அதிகமான நன்மைகளை சேர்க்கிறீர்கள் என்று சோதனை செய்வதற்கு தான் உங்களை இந்த உலகத்தில் அனுப்பியுள்ளேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைய காலத்தில் மௌத்து யாருக்கு வந்து பிடிபடும் என்று நமக்கு தெரியவில்லை. இளைஞர்கள் அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதிய வயது எனக்கு என்ன நிறைய நாம் இருந்து எனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? அப்படி நம்மளால் யாராலையும் கேரண்டி நமக்கு கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அடுத்த நிமிடம் நமக்கு மௌத்து வந்தால் நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் அடுத்த பக்கத்தில் நான் இருப்பேனா இல்லையா என்று நம்ம யாருக்கும் உறுதி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மௌத்து வந்து நம்மளை நெருங்கி இருக்கிறது. ஆகவே இந்த நேரங்களை எல்லாம் வல் அஸ்ர், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் அஸ்ர் அவன் காலத்தை கொண்டு சத்தியம் செய்து கொண்டு அவன் சொல்கிறார், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் எல்லாம் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், அவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள்? எல்லா மனிதர்களும் தோல்வி அடைந்து விட்டார்கள். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, நம்பிக்கை ஈமான்தாரிகளை தவிர, இல்லல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத்தி சாலிஹான செயல்களை செய்தவர்களை தவிர, வத்தமா சௌபில் ஹக்கி, நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் வந்து நன்மையை உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, ஏவக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபில் ஸப்ர், ஒருவருக்கொருவர் பொறுமையையும் ஒருவருக்கொருவர் நல்ல காரியங்களையும் உபதேசம் செய்பவர்களை தவிர என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் அஸ்ரில் நமக்கு அழகிய முறையில் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தை நாம் பேணுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும். பரக்கத்துக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். பரக்கத்து என்று சொன்னால் அதிகமான இபாதத்து செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைப்பது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போன்று நம்மளுடைய ஆயுதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலானை அடையக்கூடிய ஆயுதாக ஆக்கித் தர வேண்டும் என்றுதான் அர்த்தம். இன்னொரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய பயானை நான் முடிவு கொண்டு வருகிறேன். கண்ணியமானவர்களே, ஹதீஸில் பார்க்கலாம், ஒரு மனிதன் ஷஹீதாக 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு நபர் திடீரென்று அவர்கள் போருக்கு போய் அங்கே ஷஹீதாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு நபர் அவருக்கு பிறகு நிறைய காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னொரு சகோதரர், ஆனால் நமக்கு தெரியும் ஷஹீதோடைய நன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அந்த மனிதன் சுமரத்தில் 2 பேர்களும் சந்திக்கிறார்கள். ஆனால் ஷஹீதானவர்களை விட
நிறைய அந்தஸ்துகள் பதவிகள் அதிகமாக்கப்பட்டவர்களாக சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்த தன்னுடைய சகோதரனுக்கு பெரிய பதவி இருக்கக்கூடியதாக இவர்கள் காண்கிறார்கள். அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, கண்ணியமானவர்களே, இந்த ஷஹீதத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களுக்கு ஷஹீதான ஒரு நன்மை மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் இந்த சகோதரன் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எல்லாம் அவர்களுக்கு புண்ணியமான ரம்ஜான் மாதம் அவர்களுக்கு ஒவ்வொரு ரம்ஜான் மாதமும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அதை கொண்டு அவர்களுக்கு உங்களை விட அதிகமான பதவிகள் கிடைப்பதற்கு காரணமாகிவிட்டது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்பொழுது நமக்கு ஒரு முஃமினான மனிதனுக்கு அதிகமாக ஆயுள் கிடைப்பது என்பது, ஒரு நிமிடம் அதிகமாக கிடைப்பது என்பது அது பெரிய நன்மை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் இந்த புண்ணியமான ரம்ஜான் நம்மளை அந்த ரம்ஜானை நமக்கு கொண்டு சேர்த்து தந்தவர்கள் புரிவானாக. மேலும் அந்த ரம்ஜானை எண்ணிப்படுத்துவதற்கும் அதில் அதிகமான இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் ஒவ்வொருத்தர்களுக்கும் தௌஃபீகை தந்தவர்கள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.